ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் இதை எதிர்பார்க்கவில்லை. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ டிட் எக்ஸ்பெக்ட் திஸ். இதை எப்படி ரைட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ டெக்னாக்கோட ஷார்ட் ஃபார்ம் தான் டென்ட்னு சொல்கிறோம். எக்ஸ்பெக்ட் ஐனா அதாவது ஐனா நான், டெக்னாக் அதாவது டென்ட் அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். எதிர்பார்க்கவே இல்லை, முடிஞ்சு போன ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்கிறோம். அதனால் டெக்னாக்ன்ற வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸ் வேர்பு. நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்கிறது. டிட் நாட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்கவில்லை, எதிர்பார்க்கல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் திஸ், திஸ்னா இதை அப்படின்னு அர்த்தம். ஐ டிட் எக்ஸ்பெக்ட் திஸ் இல்லைன்னா ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் இதை எதிர்பார்க்கவில்லை அப்படின்றதுக்கு ஐ டிட் எக்ஸ்பெக்ட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், இங்கே என்ன நடக்கிறது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள டீச்சர் என்கர் ஆக்கலாம் சொல்லி கேட்போம்ல, இப்போ என்ன நடக்குது இங்கே அப்படின்லாம் சொல்லி கேட்போம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா வாட்ஸ். இதே போல தான் வாட் ஈஸ்ன்றதை ஷார்ட்டாக வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்றதுக்கு வாட்ஸ் கோயிங். கோயிங்னா அதான் என்ன நடந்துட்டு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு கோயிங் ஆன் ஹியர். ஹியர்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அதை சீரியஸாக எடுத்துக்காதே. அது சீரியஸாக எடுத்துக்காத, சும்மா ஜோக்காக தான் நான் சொன்னேன், சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். டோன்ட். டோன்ட் டோன்ட்னா தனியாக மீனிங் சொல்லும்போது செய்யாதே அப்படின்ற மாதிரி அர்த்தம். டூ அப்படின்னா தனியாக டிஓ டூ செய் அப்படின்னு அர்த்தம். அது டோன்ட்ன்றது டோனாட்டோடைய ஷார்ட்டாக தான் டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். டோன்ட் செய்யாதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டேக். டேக்னா எடு அப்படின்னு அர்த்தம். இங்கே டோன்ட் டேக் அப்படின்றனால எடுத்துக்காத அப்படின்னு அர்த்தம். இட். இட்னா இதை அப்படின்னு அர்த்தம். இதை இங்கே அதைன்னு இருக்கிறனால தட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். தட். சீரியஸ்லி. சீரியஸ்லி சீரியஸாக எடுத்துக்காத. டோன்ட் டேக் தட் சீரியஸ்லி. இல்லை இதை நீங்கள் இருந்துச்சுன்னா, இதை அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம், தட்டு பல இட் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா. இதை சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்றதுக்கு டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை பிறகு அழைக்கிறேன். இப்போ யாராவது ஒருத்தர் கால் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம பிஸியாக இருந்தோன்னா நம்ம சொல்லுவோம்ல, நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன், நான் திரும்ப உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில். ஐ வில்ன்றத இங்கே ஷார்ட்டாக அந்த அப்போசிஷன் போட்டு இங்கே எல் மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். கால். கால்னா கூப்பிடுறது, அழைக்கிறது. நெக்ஸ்ட்டு யூ. யூனா உன்னை அப்படின்னு அர்த்தம். லேட்டர். லேட்டர்னா பிறகு, அப்புறமா அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் கால் யூ லேட்டர். நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ஐ அப்படின்றது நான். வில் அப்படின்றது வில்லுன்னு இங்கே ரைட் பண்ணிடுறேன். வில் அப்படின்றது ஃபியூச்சர் டென்ஸ் வேர்ப். நான் இனிமேல் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் நடக்க போகிற ஒரு விஷயத்த சொல்கிறனால ஃபியூச்சர் டென்ஸ் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். கால் அப்படின்னா கூப்பிடுறது, இன்னும் அழை அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா உன்னை அப்படின்னு அர்த்தம். லேட்டர் அப்படின்னா பிறகு, இன்னும் அப்புறமா அப்படின்னு அர்த்தம். நான் உன்னை பிறகு அழைக்கிறேன், நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன் அப்படின்றதுக்கு
ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா திஸ் மேட் மை டே. திஸ் மேட் மை டே. திஸ் அப்படின்னா வந்து இது, மேட் அப்படின்னா வந்து அதை உருவாக்குறது அப்படின்னு தனியாக வந்து மீனிங் பார்த்தா உருவாக்குறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கை வந்து எனக்கு கொடுத்தது அப்படின்றதுக்காக இங்கே வந்து மேட் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். மை டே அப்படின்னா என்னுடைய நாளை வந்து இதுதான் வந்து சந்தோஷமாக்குச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுக்கு வந்து திஸ் மேட் மை டே அப்படின்னு சொல்லணும். நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன். நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இல்லைன்னா வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து பெஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஆம் ட்ரையிங் மை பெஸ்ட். ஐ ஆம் ட்ரையிங் மை பெஸ்ட். ஐ அப்படின்னா வந்து நான், ஆம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, ட்ரையிங் வந்து முயற்சி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மை பெஸ்ட் என்னால் முடிஞ்சதாக தான் என்னுடைய பெஸ்ட்டை வந்து செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ ஆம் ட்ரையிங் மை பெஸ்ட். இல்லைன்னா இந்த ஆம் வந்து என்னென்னா நம்ம ஷார்ட்டாக இதை போல் கூட ரைட் பண்ணலாம். ஏ வந்து எடுத்துக்கு நான் மேலே வந்து அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஷார்ட்டாக வந்து ஐ ஆம் அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஐ ஆம் ட்ரையிங் மை பெஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், உன் வேலையை பார் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. யாராவது வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து நடுவில் வந்து பேசுனாங்கன்னா அப்போ வந்து சொல்லுவோம்ல, அது வந்து உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். யாராவது வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து நடுவில் வந்து பேசுனாங்கன்னா அப்போ வந்து சொல்லுவோம்ல, அது வந்து உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும். இது வந்து சம்மந்தம் இல்லாத விஷயம், உனக்கு இது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ யாராவது வந்து என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு யோசித்து சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ நீட் சம் டைம். ஐ நீட், ஐ வந்து இந்த இடத்துல வந்து தனியாக வந்து பார்க்கக்குள்ள வந்து ஐக்கு வந்து நான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து எனக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீட் அப்படின்னா வந்து தேவை, வேண்டும் நீங்கள் சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு வந்து தேவை, நீடுனா வந்து தேவை அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து சம்னா வந்து கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டைம்னா வந்து நேரம். ஐ நீட் சம் டைம் அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்னை நம்பலாம். நீ என்னை நம்பலாம் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறோம்ல. நான் கண்டிப்பாக வந்து செய்வேன், நீ என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூ கேன் ட்ரஸ்ட் மீ. யூ கேன் ட்ரஸ்ட் மீ. யூ அப்படின்னா வந்து நீ அப்படின்னு அர்த்தம். கேன் அப்படின்னா வந்து அதாவது பேசலாம், செய்யலாம், நம்பலாம். இந்த இடத்துல வந்து இந்த இதுக்கு இந்த வார்த்தை சொல்லும் போதெல்லாம் கேன் வேர்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பு அப்படின்னு அர்த்தம். நீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். நீ என்னை நம்பலாம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் யூ கேன் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லணும். எனக்கு இப்போது மூடு இல்லை. இப்போ வந்து எனக்கு வந்து படிக்கணும்னு மூடு இல்லை, இப்போ வந்து எனக்கு வந்து விளையாடணும்னு மூடு இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஆம் நாட்
in the mood. I am not in the mood. I am not in the mood. எனக்கு வந்து இப்போ வந்து மூட் இல்லை அப்படின்றதுக்கு ஐ எம் நாட் இன் தி மூட். இது வந்து இந்த ஆம் வந்து ஷார்ட்டாக வந்து அக்னாஸ்மஸ் போட்டு இது வந்து ஆம் வந்து ஷார்ட்டாக கூட ரைட் பண்ணலாம். ஐ ஆம் நாட் இன் தி மூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நான் இதை எதிர்பார்க்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொன்னோம்? ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ். இல்லை ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்னு சொன்னோம். இங்கே என்ன நடக்கிறது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர். இதை சீரியஸாக எடுத்துக்காதே, இது சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொன்னோம்? டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை பிறகு அழைக்கிறேன், நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் கால் யூ லேட்டர். இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. இது வந்து எனக்கு இந்த நாளை வந்து எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமும் மாற்றினதே இதுதான் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா திஸ் மேட் மை டே. நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன். ஐ ஆம் ட்ரையிங் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும். ஐ நீட் சம் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்னை நம்பலாம். இங்கிலீஷில் எப்படி சொன்னா யூ கேன் ட்ரஸ்ட் மீ. எனக்கு இப்போது மூட் இல்லை. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னா ஐ ஆம் நாட் இன் தி மூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் வந்து எப்படி வந்து எம்எஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.